வணக்கம் நண்பர்களே. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, பல்வேறு தரப்பட்ட செய்திகளை நான் வழங்கி வர்றேன், வீடியோக்களாக வழங்கி வர்றேன். அரசியல், பணம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர், மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிஸ்னஸ், என்டர்பிரினர்ஷிப் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அன்றாடம் ஒரு செய்திகளை வழங்கக்கூடிய ஒரு சேனலாக இது இருக்கிறது. அதனால் நீங்கள் முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமான தகவலை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிடுங்க. சரி, இந்த வீடியோவில் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் ஒரு எனர்ஜி, இப்படி பல்வேறு எனர்ஜிகள். எனர்ஜி அப்படின்னு சொன்னால் சக்தி, நமக்கு பவர், இதாக வெளிப்படுகிறது. இந்த எனர்ஜி கன்சியூமரில் உலகத்திலேயே தேர்ட் லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர், அட் த சேம் டைம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே மூன்றாவது பெரிய தேசமாக அறியப்படுகிறது இந்தியா. எப்படி? எனர்ஜி கன்சியூம்ஷன். காரணம், புது புது தொழிற்சாலைகள், புது புது கட்டடங்கள் கட்டுவது, நிறைய எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜினா எலக்ட்ரிக் பவர் மட்டும் சொல்கிறோம். இதுக்கு மனித வளம் மிகுந்த நாடு இது. ஸோ ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் ஒவ்வொரு நிறுவனங்களும் தொடங்கப்படும் பொழுது அங்கு மின்சாரத்தினுடைய உபயோகத்தின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும். ஒவ்வொரு வருடமும் மின்சார உற்பத்தியும் மின்சார தேவையும் சரிசமமாக இருக்கிறதா என்றால் சில மாநிலங்களில் அது கூடுதல் குறைச்சலாக தான் இருக்குது. அதாவது தேவையான அளவுக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறது இல்லை. ரைட், அது ஒரு பக்கம். அது ஒவ்வொருத்தரும் இதை தாங்கள் ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி சார்பாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். இது அரசியலில் போய் நின்றோம். ஆனால் இது நிறைவான ப்ரொடக்ஷன் இதை கொடுக்கறது இல்லை. இதுக்கு இதை தாண்டி இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்கள். தேர்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர், மூன்றாவது பெரிய மின்சார உற்பத்தியாளர்களும் இங்கே தான் இருக்காங்க. உற்பத்தி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன, அடிக்கடி நான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவதாக மற்றவர்கள் நினைத்து கொள்ளக்கூடும், முக்கியமாக தமிழ்நாட்டில் திமுகவினர். காரணம், மற்ற மாநிலங்கள் எக்ஸப்ட் தமிழ்நாடு அண்ட் கேரளா, ஈவன் கர்நாடகா, ஆந்திரா வரைக்கும் இந்த அந்நிய முதலீடுகள் வந்து சேர்கிறது. அந்நிய முதலீடு செய்கிற நிறுவனங்களோடு இங்கே இருக்கிற சட்ட ரீதியாக அமைப்பு பெற்ற மத்திய அந்த நிதி ஆயோக், இது மாதிரி நிறுவனங்கள்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கான சில திட்டங்களை ஊக்குவிக்கிறது. அதை கூட நான் விரிவாக என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். இப்படி போட்ட செய்திகள் உங்களுக்கு வந்து சரினா முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணியிருக்கணும். இப்படி மத்திய அரசு அந்நிய முதலீடுகளை நிறுவனங்களோடு சேர்ந்து இணைந்து, வங்கிகளோடு சேர்ந்து இணைந்து, ஏன் நிறுவனங்களும் வங்கிகளும் சேர்கின்றன என்றால் நிதி கொடுப்பது மட்டுமல்ல, இங்கு பிரச்சனை அது மட்டுமல்ல, ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கணும், ஸ்கில்டு ஆண்டர்பிரினர் இருக்கணும். அந்த ஸ்கில்டுங்கிறதுக்கு வந்து எல்லா இது இருக்கணும். அவங்களுக்கு வந்து சட்டபூர்வமான இதை நடத்துவதற்கு நமக்கு என்ன சட்டபூர்வமான அனுமதி இருக்கிறது என்பதை பார்க்கணும், மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும், நெட்வொர்க் ஏற்படுத்த தெரியணும். இது எல்லாம் தெரிஞ்சால் தான் இங்கே ஒரு ஆண்டர்பிரினர் வெற்றிகரமான தொழிலை நடத்த முடியும். இல்லைன்னா ஆரம்பித்தோம் அப்படிங்கிற பெயரோட இழுத்து மூடப்படும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மத்திய அரசாங்கங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வருவது. இங்கே எங்கே சிக்கல் வருகிறது என்றால், அரசியல் ரீதியாக, ஒரு புவி சார்ந்த அரசியல் ரீதியாக இங்கு நிறைய பிளவுபாடுகள் இருக்கிறது. ஏதோ காரணங்களை சொல்லி மக்களை அந்த கட்சி நமக்கு நல்லது செய்யலைன்னு சொல்ல வைக்கணும், அவ்வளோதான். அது எந்த கட்சி? அது திஸ் ஏ அண்ட் பி, இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க இவங்கள சொல்லுவாங்க. ஆனால் மொத்தத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மட்டும் பெரிய திட்டங்கள் வர்றதில்லை. இதில் தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்னா, தொடர்ந்து மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநில நிர்வாகம் நமக்கு இருக்கிறது. அது மாதிரி தான் கேரளாவில். அங்கே வந்து கம்யூனிஸ்ட் பேஸ்டு. அவங்க வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்குள்ள ஒருத்தர் என்ன பாடுபடுத்தணுமோ படுத்தி எடுத்துருவாங்க. அதனால் அங்கே நிறுவனங்களே பெருசாக வராது. எல்லாத்துக்கும் தெரியும், கேரளா பார்த்திங்கன்னா டூரிசம் டெவலப்மெண்ட், மத்திய அரசுடைய நிறுவனங்கள் அது மாதிரி தான் இருக்க முடியும். ப்ரைவேட் ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிரமம். மற்ற திறமைகள் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆரம்பிக்க முடியும். இப்படி மன்னிக்கிறோம், இப்படி ஒரு சூழல் அங்கே யாரும் தொழில் தொடங்க வர மாட்டாங்க. இதுதான் கேரளாவினுடைய தொழில் வளர்ச்சிமைக்கு காரணம். இங்கே ஒரு மோதல் போக்கு. இவங்க தொழிலாக ஆரம்பிப்பாங்க, யார் கொண்டு வந்தாலும் பர்சன்டேஜுங்கிறது என்ன, கமிஷன் கேட்பாங்க. இன்டெரக்டாக நடக்கும். இப்போ அதை நிரூபிக்க முடியாது, யார் கேட்டாங்க, எங்கே கேட்டாங்க, யார் பண்ணது, அதெல்லாம் கேட்பாங்க. பொதுவாக அரசாங்கங்கள் ஒரு வெளிநாட்டு முதலீடு நிறுவனம் வருது என்றால் அவர்களிடம் பணம் கேட்பதோ அதில் சம்பாதிப்பதும் ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் இன்னும் அந்நிய முதலீடு ஈர்க்க தவறுகிற மாநிலமாக மாறும் பொழுது இது வாழத்தகாத
வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு பிரதேசமாக தமிழ்நாடு மாறிவிடக்கூடாது. தொடர்ந்து மது கொள்கை, தொழில் முன்னேற்றமின்மை என்று நிறைய எதிர்மறை தாக்கங்களை இங்கே ஏற்படுத்திவிடக்கூடாது. இது ஒரு கவன ஈர்ப்பிற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு வீடியோ தானுடைய, யாரையும் தாக்கணும், யாரையும் இழிவுபடுத்தணுன்ற நோக்கம் இல்லை. தொடர்ந்து சேனலில் பேசுவோம். அடுத்தடுத்து வீடியோக்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.